சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓசூர் அருகே சூளகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கியது அரசு பணத்தில் நடந்த ஊழல் என்று குற்றம் சாட்டினார். சட்டம் இயற்றி, திட்டத்தை சட்டமாக இயற்றி, அந்த சட்டத்தை நிறைவேற்றி அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்றவர். அவர்தான் இந்த 1000 ரூபாயை மாதம் மாதம் கொடுக்கிறோம் என்று 21 வாக்குறுதி கொடுத்தவர். 36 மாதம் கொடுக்காமல் 36 மாதம் கழித்து தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக அரசு ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும். அந்த அரசு ஆணை நடைமுறையில் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அது முதலமைச்சருக்கும் தெரியும். அந்த முறையில் தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. நான் கேட்கிறேன், இப்பொழுது மாணவர்கள் சத்துணவு சாப்பிடுகிறார்கள். தேர்தல் வந்தால் சத்துணவை நிறுத்தி விடுவார்களா? ஒரு திட்டத்தை ஒரு அரசு அமல்படுத்தி விட்டால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிடும். அது ஒரு பாமர மகனுக்கு கூட தெரியும். ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முதலமைச்சரே இப்படி ஒரு தவறான தகவலை, ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர் எவ்வளவு அந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இந்த 5000 போடுவது என்பது அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, விமர்சனங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு தவறான கருத்தை சொல்லுகிறார். மாதம் 1000 ரூபாய் போடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமாக கொண்டு வந்து நீங்கள் அரசாணை பிறப்பித்து கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதம் அவர் வத்தான் போகிறது. அரசு நிதி இருந்தால் அந்த பணத்தை போட போகிறீர்கள். நிதி இல்லை என்றால் அரசு தடுமாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த திட்டம் அமலில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நிதி இருந்தால் அடுத்த மாதம் வர இருக்கிறது. அதே போல அடுத்த மாதம் வர இருக்கிறது. மே மாதம் என்ன தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஏன் அதை அட்வான்ஸாக நீங்கள் கொடுக்கிறீர்கள்? என்ன அர்த்தம்? அரசு பணத்தை எடுத்து ஊழல் செய்திருக்கிறார் என்று முதலமைச்சர். ஒரு திட்டத்தை முறையாக மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய அந்த திட்டத்தை முன்கூட்டியே மக்களிடத்தில் கொடுக்கிறார் என்று சொன்னால், அடுத்து வருகின்ற தேர்தலில் அவர்களுக்கு ஆசை காட்டி வாக்குகளை பெறுவதற்காக இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார். அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.